بسم الله الرحمن الرحيم وإذ استسقى موسى لقومه فقل اضرب بعصاك الحجر فانفجرت منه اثنتا عشرة عينا قد علم كل أناس مشربهم كلوا واشربوا من رزق الله ولا تعثوا في الأرض مفسدين. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم خير من تعلم القرآن وعلمه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. الحمد لله. اللهم بارك لنا உன்னதமான அறிவாளர்கள் பெருமானுடைய மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி இருக்கிறார். அவனுடைய கலாம் ஷரீஃபிற்காக எவ்வாறு நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி அனுபவிக்கிறார் அதுபோன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்வான சுவனத்திலே அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றிணைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அன்பானவர்களே, பனி இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கிய அருக்கொடைகளின் மூலமாக நமக்கு பல செய்திகளை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைய சூரத்துல் பக்ராவினுடைய 60வது வசனத்தினுடைய சில செய்திகளை நாம் நம்முடைய சிந்தனைக்கு பார்ப்பதற்கு இருக்கிறோம். அதற்கு முன்பதாக பொதுவாகவே அல்லாஹு தஆலா இங்க சரித்திரத்தை சொல்லவில்லை. பனு இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை சொல்வது இங்கு நோக்கம் கிடையாது. மாறாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட சில படிப்பினைகள் இந்த சமூகத்திற்கு என்ன இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில செய்திகள் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் என்ன இருக்கிறது என்பதை குறித்து சொல்வதுதான் நோக்கம். எனவேதான் அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் தெரியும், ஒரே கூர்மையாக சொல்ல மாட்டோம். சூரா யூசுப் எப்படி இருக்கோ அது மாதிரி அல்லாஹு தஆலா இங்கு பனி இஸ்ரவேலருடைய வரலாற்றை ஒரே கோர்வையாக சொல்ல மாட்டோம். சென்ற வாரத்திலே பார்த்தோம், அந்த நிகழ்ச்சியினுடைய எண்டினுடைய செய்தியை குறித்து அல்லாஹு தஆலா பேசினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் இறந்ததுக்கு பின்னாடி பனி இஸ்ரவேலர்கள் சமுதாயத்திலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை குறித்து நாம் சென்ற வாரத்திலே பார்த்தோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த செய்தி என்பது அவர்களுடைய அந்த பனி இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றிலே ஆரம்ப பகுதியிலே நடந்த ஒரு விஷயத்தை குறித்து தான் இங்கு பேசுகிறேன். ஆக இப்படி திடீர்னு இடையில உள்ளது சொல்லுவோம், லாஸ்ட்ல உள்ளது சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல உள்ளது சொல்லுவாங்க. இப்படி சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நமக்கு நோக்கம் சரித்திரம் அல்ல, அதில இருக்கக்கூடிய பாடங்கள் தான், படிப்பினைகள். எனவே எதுவெல்லாம் மிகுந்த ரொம்ப மிக முக்கியமானதாக இம்பார்ட்டன்டானதாக இருக்கிறதோ அந்த விஷயங்களே அல்லாஹ் தஆலா வரிசையாக சொல்லக்கூடியவனாக இருக்கிறார். அந்த அடிப்படையில இன்றைய தினத்திலே நாம் பார்க்கக்கூடிய செய்தி, வைதிஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த சமூகம் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறான். தண்ணியே இல்லை நபியே, எங்களுக்கு குடிக்கிற பாலைவனம் இல்லையா, எனவே தண்ணிக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்பதாக அவங்க சொன்னது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வைதிஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி,
மூசா தன்னுடைய சமுதாயத்திற்காக தண்ணீர் வேண்டிய அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நினைத்து பாருங்கள். நாம் மூசாவிற்கு சொன்னோம், உங்களுடைய கைத்தறியை கொண்டு நீங்கள் அந்த கல்லை அடியுங்கள். கல்லை அடித்தவுடன் அந்த கல்லில் இருந்து 12 ஊற்றுகள் பெருக்கெடுத்து தண்ணீர் வெளியே வந்தது. 12 ஊற்றுகளாக தண்ணீர் பீரிட்டு வெளியே வந்தது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான், அது அலிம குல்லு உனாஸின் மஷ்ரபு. எதுக்காண்டி 12 ஊற்றுகளாக வந்துச்சு அப்படின்னா, அவங்க இருந்தது 12 டீமாக இருந்தார். 12 குடும்பத்தினர்களாக இருந்த காரணத்தினால் அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது அப்படின்னு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா 12 ஊற்றுகளாக அவர்களுக்கு பெருக்கெடுத்து போனாங்க. இதுல எந்தெந்த ஊற்று தனக்குரியது என்பதை அந்தந்த கோத்திரத்தினர்கள், அந்தந்த கூட்டத்தினர்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது அலிம குல்லு உனாஸின் மஷ்ரபு குலு வஷ்ரபு மின் ரிஸ்கில்லாஹி வலா தஅஸு ஃபில் அர்தி முஃப்ஸிதீன். நீங்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த ரிஸ்கில் இருந்து தாராளமாக சாப்பிடுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள். ஆனா பூமியிலே வாழுகின்ற பொழுது வலா தஅஸு ஃபில் அர்தி முஃப்ஸிதீன், அநியாயம் செய்யக்கூடியவர்களாக, வரம்பு கடக்கக்கூடியவர்களாக இருக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான் என்கின்ற செய்தியை இந்த வசனத்தினுடைய தர்ஜுமாவாக நாம பார்க்கிறோம். இப்ப இந்த வசனத்துக்குள்ளாக அல்லாஹ் தஆலா என்ன பேசுகிறான், என்னென்ன செய்திகளை எல்லாம் நமக்கு உணர்த்துகிறான் அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். முதலாவதாக அல்லாஹ் தஆலா வைதஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்காக தண்ணீர் கேட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கு ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு செய்தியை இங்கு சுட்டி காண்பிக்கிறார். என்ன செய்தி அப்படின்னா, அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லல, வைதிஸ்தஸ்கா மூசா லினஃப்ஸிஹி வ கௌமிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்காகவும் தன்னுடைய சமூகத்திற்காகவும் தண்ணீரை வேண்டினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னன. தன்னுடைய சமூகத்திற்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீரை வேண்டினார்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு செய்தியை அல்லாஹ் இங்க சுட்டி காமிக்கிறான். என்ன செய்தினா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தான். என்ன ஆற்றல் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு தாகம் ஏற்பட, மாலையோரம் வேற மக்கள் தண்ணி கேட்கிறாங்க, அந்த சமுதாயத்திற்காக இவர்கள் தண்ணீரை வேண்டினார்கள் என்று சொல்வதன் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்ததை இங்கு சுட்டிக்காங்க. பொதுவாகவே நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பு ஆற்றல்களை கொடுப்பது உண்டு. எல்லா மனிதர்களை போன்று நம்மள மாதிரி கிடையாது நபிமார்கள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடல் அமைப்பு அப்படின்றது ஆற்றல் என்பது நம்மளை போன்று அல்ல. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அபரிமிதமான ஆற்றல். மேராஜுடைய தினத்துக்கு மேல வருது, அதுல கூட நிறைய செய்திகள்லாம் சொல்லுவாங்க. இங்க நாம இன்னொரு செய்தியை நாம கவனிக்கணும். பொதுவாகவே ஒரு ஒட்டகம் 200 கிலோ வெயிட்டை தூக்கி கொண்டு 50 கிலோமீட்டர் தொலைதூரம் வரையிலும் பிரேக்கே இல்லாம அப்படியே கண்டினியூவா செல்வதற்குண்டான ஆற்றலை கொண்டது. 200 கிலோ ஒரு லக்கேஜை ஏற்றிக்கிட்டு எங்கேயுமே சோர்வடையாம 50 கிலோமீட்டர் வரையிலும் அதனால நடக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜான்வர் தான் அந்த ஒட்டகம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்திருக்கு. ஆனா அந்த ஒட்டகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து வருகிறது, இன்கானத்தில் வஹ்யு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ராஹிலத்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கியது என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குது, ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஒட்டகம் வெயிட் தாங்க முடியாம அந்த
வெயிட்ட தாங்க முடியாம, கனத்தை தாங்க முடியாமல் அப்படியே முன்னங்காலை கீழே ரொம்ப லோடு ஏற்றிட்டோம்னா அந்த ஒட்டகம் என்ன செய்யும்னா ஃபர்ஸ்ட் முன்னங்கால அப்படியே கீழே படுக்க வச்சுட்டு தன்னுடைய ஜீரான ஊர் என்று சொல்வாரு, தன்னுடைய கழுத்தினுடைய அடிப்பாகத்தை பூமியின் மீது வச்சிரும். வெயிட் ஓவரா இருக்கு அப்படின்னா. இங்க ஹதீஸ்ல சொல்றாங்க, என் காலத்தில் வஹ்யு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹு அலா ராஹிலத்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே வஹி வந்தது என்று சொன்னால் அந்த ஒட்டகம் தௌரிமி ஜீரானஹு, தன்னுடைய முன்னங்கால கீழே மண்டி இட்டுட்டு தன்னுடைய கழுத்தினுடைய அடிப்பாகத்தை தரையிலே வைத்து விடும் என்று ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம்னா வஹீனுடைய பவர் எவ்வளவு வலுவானது அப்படின்பா. ஒரு ஒட்டகம் சுமக்க முடியாத அளவிற்குண்டான வெயிட். இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் தகீலா, ரொம்ப வெயிட்டான வசனங்களை தான் நபியை உங்கள் மீது நாம் இறக்குகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வெயிட்டான கனமான வசனங்களை இறக்கு. ஒரு ஒட்டகத்துல உட்கார்ந்து ஃபுல் குரானா இறங்குது, ஃபுல் குரான் கூட இறங்கல, ஒரு 2-3 வசனம் இறங்கும், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சூறா இறங்கும். அப்படி இருக்கும்போது ஒட்டகத்தினால் அதை தாங்க முடியலன்னா, சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த குரான் யாரின் மீது இறங்கியது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தான் இறங்கியதுன்னா, அப்ப நபிக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அபரிமிதமான ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தான் அப்படின்றத நம்மளால உணரணும். ஐஷா ரலியல்லாஹு தஆலா கூட சொல்றாங்க, புகாரியில வருது, என்னுடைய மடியில உட்கார்ந்துகிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்துச்சுன்னா என்னுடைய தொடை எலும்பு உடஞ்சிருக்கும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு பயம் ஏற்படும். அப்படி வலி இருக்கும். அந்த தலையினுடைய கனம் மட்டும், மிச்சம் உடம்பு ஃபுல்லா பூமியில தான் இருக்கு, தலை மட்டும் என்னுடைய தொடையே, என்னுடைய மடியே உடைந்து விடுவோம், தொடை எலும்பு உடைஞ்சிருமோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு கனம் இருக்கும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை இங்க அல்லாஹ் தஆலா இதைதான் இங்க சுட்டி காண்பிக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஒரு சிறப்பு அம்சத்தை இங்கு சுட்டி காண்பிக்கிறார். இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொதுவா நம்மள்கிட்ட தண்ணி இல்லைன்னா நாம என்ன செய்வோம்? தண்ணி இல்லை, மழை இல்லை, நம்முடைய சமூகமே ஒன்று திரண்டு ஏதாச்சும் ஒரு கிரவுண்டுக்கு போய், மைதானத்துக்கு போய் சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டிய தொழுகையை நாம தொழுவோம். மழை வேண்டிய தொழுகையை எப்படி தொழுவணும் அப்படின்னு சொன்னா, இருக்கிறதுல நல்ல டாப்பான ட்ரெஸ் கொடுத்தாம, இருக்கிறதுலே ரொம்ப சாதாரணமான ட்ரெஸ், எந்த ட்ரெஸ்ஸோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து உடுத்தி, அழுக்கு ட்ரெஸ் இல்லை, நல்ல ட்ரெஸ் தான், இருக்கிறதுலே சாதாரணமான ட்ரெஸ்ஸை உடுத்திக்கிட்டு நாம எல்லாருமே அங்க பணிவை வெளிப்படுத்திய வண்ணமாக போகும். முடிஞ்ச அளவுக்கு நடந்து போகும். அப்படி போகும்போது சிறுவர்களையும் அழைத்து போக வேண்டும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தாக்க ஒரு இறக்கம் வரும். அதனால கொண்டுட்டு போயிட்டு, அதே மாதிரி வயசானவங்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் துவா கேட்கும்போது அல்லாஹ் தஆலா மழையை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். இங்க அந்த சூரத்து இருக்குதா அப்படின்னு சொன்னா இல்லை. இங்க மலையை ஏன்றது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். வைதிஸ்தஸ்கா மூசா லிகௌமி, அந்த சமூகம் அல்லாஹ்விடத்துல கேட்காம மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட கொஞ்சம் தண்ணி வாங்கி கொடுங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்காக இங்க அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை உணர்த்திட்டாங்க. இந்த பனி இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஏராளமான உபகாரத்தை அனுபவித்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒரு டிஸ்டன்ஸ் பேணக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் என்பதையும், அந்த பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்றதையும் இங்க சுட்டி காமிக்கிறார். சரி, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் கேட்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் கல்லை அடியுங்கள் என்பதாக சொல்ல. ஏன் கல்லை அடிக்க சொல்ல? நார்மலா மழை தண்ணி குடியாடலாம்னு சொல்லி கேட்டாக்கா மழையை பொழிய வைக்கிறது தானே அல்லாஹ்வுடைய இயற்கையானது. இங்க அல்லாஹ் தஆலா கல்லை அடிப்பது மூலமா நான் தண்ணியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இங்க என்ன விஷயத்தை உணர்த்தி காண்பிக்கிறான் அப்படின்னு சொன்னா, இங்க அல்லாஹ்வினுடைய குதிரத்தை இங்கு வெளிப்படுத்துவதற்கு நானே அல்லாஹ்வினுடைய ஆற்றலை பாருங்க. ஏன் இங்க என்ன ஆற்றல் இருக்கு?
உலகத்துல இதுவை கொண்டுதான், இந்த வஸ்துவை கொண்டுதான், இந்த வஸ்துவை கொண்டுதான் என்கின்ற எண்ணம் இருக்குது. இந்த எண்ணம் உங்களிடத்திலே இருக்கக்கூடாது. வஸ்துவை கொண்டுதான் ஆகும் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ்வை கொண்டுதான் எதுவாக இருந்தாலும். ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பார்க்கிறது காட்சிகள் தான் பார்க்கிறீர்கள் தவிர அந்தரங்கம் வேறு ஒன்றாக. அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் எது வேண்டாலும் பாருங்க என்ன நடந்துச்சு. அல்லாஹு தஆலா இங்கு சொல்லக்கூடிய கட்டளை என்ன? நாம் சொன்னோம் நீங்கள் அடியுங்கள், உங்களுடைய கைத்தடியை கொண்டு அடியுங்கள், அல் ஹஜர கல்லை அடியுங்கள். இதே கட்டளை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இடத்துல என்ன இடத்துல சொன்னா, கடலை புலக்கும் போது சொன்னா நாம் சொன்னோம் அடியுங்கள், உங்களுடைய கைத்தடியை கொண்டு அடியுங்கள், அல் பஹர கடலை அடியுங்கள் என்பதாக சொன்னோம். அடிச்ச நபர் ஒருத்தர், ஒரே நபர் தான். இங்க அடிச்சதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான், அங்க அடிக்கிறதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அடிச்ச பொருளும் கைத்தடி தான். இங்க அடிக்கிறதும் கைத்தடி தான், அங்க அடிப்பதும் கைத்தடி தான். மூசாவினுடைய கைத்தடி தான், இங்கும் மூசாவினுடைய கைத்தடி தான். ஆனால் ஒரு இடத்துல அடிக்கின்ற பொழுது பறந்து இருக்கக்கூடிய தண்ணீர் அதையெல்லாம் விலகி இங்கு பாறையை போன்ற கட்டாந்தரை ஏற்படுகிறது. அங்கு தண்ணீரே இல்லாத ஒரு சூழல் ஏற்படுகிறது, தண்ணீர் விலகுகிறது. அதே மூசாவை அல்லாஹ் இங்கு அடிக்க சொல்கிறான். அடித்ததற்கு பின்பு காய்ந்திருக்கக்கூடிய கல் அங்கிருந்து தண்ணீரை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தும். இங்கு தண்ணீர் வெளிப்படுகிறது, அங்கு தண்ணீர் ஒதுங்குகிறது. அங்கு ஈரமாக இருந்தது காய்ந்து போகிறது, இங்கு காய்ந்திருந்த பொருள் ஈரமாக மாறி. என்றால் அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் எதை கொண்டும் எப்படியும் ஆக்கும். இப்படிதான், இதை கொண்டுதான், ஆட்சியை கொண்டுதான், அதிகாரத்தை கொண்டுதான், இவரை கொண்டுதான், அவரை கொண்டுதான், இந்த பொருளை கொண்டு என்பது அல்ல. அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் எதை கொண்டும் எதையும் நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான் என்பதை இங்கு சுட்டிக்கணும். நமக்கு தெரியும்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் தஆலா கேட்டான், அம்மா தில்க பியமீனிக யா மூசா. ஆரம்ப நேரம் நுபுவத்து வாங்கின புதுசு. அல்லாஹ் கேட்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசாவே உன் வலது கையில என்ன இருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம், உன் வலது கையில என்ன இருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லணும்? என் கைத்தடி, என் கையில கைத்தடி. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அதிகமா பேசுறாங்க. இந்த கடலை போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏதாச்சும் ஒண்ணு ரொம்ப முகப்பத் ஆயிட்டாங்கன்னா அவள்கிட்ட சும்மா ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கும். இரவு போறதே தெரியாது. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? பார்க்கவே முடியல. என்ன சப்பாத்தி எல்லாம் சாப்பிடுவீங்களா? நீங்க சப்பாத்தி நல்லா சூப்பரா சொல்லுவீங்களாமே என்பதாக ஒரு மனைவி இடத்துல கணவனோ, கணவன் இடத்துல மனைவியோ பேசக்கூடிய அந்த பேச்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லாசை ஒரு அர்த்தமும் இருக்காது அதுல. ஆனா பேசக்கூடிய பேச பாத்தீங்கன்னா சும்மா ஏதாச்சும். அது மாதிரி அந்த லவ்வத், அந்த இன்பம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் கேட்கிறான், மாமா தில்க பியமீனிக யா மூசா, கையில என்ன அப்படின்னு கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான், இது வந்து இது அசா, இது என்னுடைய கைத்தடி. அத்தவக்கஉ அலைஹா, இந்த கைத்தடியை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய தெரியுமா? இந்த கைத்தடியை வச்சுக்கிட்டு தான் நான் கட்டிக்கிட்டே போவேன். இந்த கைத்தடியை வச்சுக்கிட்டு தான் அப்படியே நடந்து போனேன். அங்க ஆடெல்லாம் கனமி, என்னுடைய ஆடெல்லாம் மேயும். ஆடு மேயும்போது அது அங்கிட்டு இங்கிட்டு ஓடிடும். யாருலாம் அந்த ஆட்டையெல்லாம் கொஞ்சம் கரெக்டா ரூல்ஸ் பண்றதுக்கு ஒரே இதாகும் போது இந்த கைத்தடியை வச்சுதான் நான் வந்து இது பண்ணுவேன். சில நேரத்துக்கு பாத்தீங்கன்னா அல்லா இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சில நேரத்துக்கு என்ன ஆகும்னா இந்த ஆடுகள்லாம் மரத்துல அந்த இலையெல்லாம் சாப்பிடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல இந்த கைத்தடியை வச்சு நான் என்ன செய்வேன்னா அதை அப்படி இழுத்து அந்த இதை தேவையா? தேவை கிடையாது. இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் சொல்றாங்கன்னா அல்லாஹ்வின் மீது உண்டான இஷ்கு, அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த நேசத்திலே, காதலிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிட்டே இருக்கான். இல்ல அல்லாஹ் கேட்கிறான், அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி. சரி காலுக்கையா எங்க கொஞ்சம் கைத்தடியை கொஞ்சம் கீழே போடுங்களேன் அப்படின்னு. கைத்தடியை கொஞ்சம் கீழே போடுங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன ஆக போகுது, ஏதாக போகுது அப்படின்றதுலாம் தெரியாது. இப்பதான் ஆரம்ப நேரம். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே போறோம். அப்ப அது என்னது? ஹய்யத்துன் தஸ்ஆ, அது அப்படியே நெளிந்து விரைந்து செல்லக்கூடிய பாம்பாக அது மாறி, சீரி பாயும் பாம்பாக அது மாறி.
பார்த்தவன் பாம்பை கண்டா பறவை நடுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அரண்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடணும். லா தஹப், அல்லாஹ் தஆலா சொல்ல மூசாவே பயப்படாது, ஒண்ணும் பயப்படாதீங்க, அந்த பாம்பு நீங்க புடிங்க, ஒண்ணும் இல்ல நீங்க புடிங்க அப்படிங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து சரியான பதட்டம், ஏன்னா பாம்பா மாறிடுச்சு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கைத்தடியை பிடி, அந்த பாம்புடைய தலையை பிடிக்க சொல்றாங்க. பாம்புடைய தலையை பிடிச்சவன கைத்தடியா மாறி. இப்ப அல்லாஹு தஆலா கேட்கிறான், ஒமா தில்க பியமீனிக யா மூசா, உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தெரியல. கம்புன்னு சொல்லுவேன், நீ கீழே போடுன்னு சொல்லுவேன், அது பாம்பா மாறும். இது பாம்புன்னு சொல்லுவேன். இல்ல ஏதாச்சும் ஒண்ணு, நீ ஏதாச்சும் சொன்னா ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல, இதை நீ இப்படி செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லி அது வேற ஏதாச்சும் மாறும். அது ஏதாச்சும் மாறும். எதுக்கு வந்து எனக்கு தெரியும், நீ என்ன நினைக்கிறியோ அது. என்னுடைய பார்வையில இது கம்பா தெரியுது, நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுதான் இது என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. அதை தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கு உணர்த்தி, அல்லாஹ்வினுடைய வல்லமை உலகத்துல இதை கொண்டுதான் அதை கொண்டுதான் என்பது அல்ல. பனி இஸ்ரவேலர்களை கொஞ்சம் உணர்வு. இது மாதிரி வேற ஏதாச்சும் சமுதாயத்துக்கு நான் கொடுத்திருக்கிறேன்னா, பாறையிலிருந்து தண்ணி கேட்டோம்னா பாறையிலிருந்து தண்ணியை கொடுத்திருக்கிறான், யாருக்குமே கொடுக்கல, உங்களுக்கு கொடுத்தல, நீங்க சுக்குர் செய்யுங்க. அப்படி இல்லையா, அல்லாஹ்வினுடைய குதிரத்தை நினைச்சு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கடல் அடிச்சாங்க, அதே கைத்தறியை வச்சு அடிச்சாரு, கடல் புலம்புச்சு. இங்க கல்ல அடிச்சாரு, நமக்கு தண்ணி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய குதிரத்தை நீங்க நினைச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு உணர்த்துவதற்காக இந்த விஷயத்தை செய்கிறான். இங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். இந்த கல் இருக்குல்ல, பொதுவாகவே இந்த கல் இயற்கையாகவே கல், அது நம்ம பார்க்கும்போது ஒன்னுத்துக்கு லாய்க்கில்லாத சும்மா தெண்டத்துக்கு ஒருத்தவங்க இருந்தான்னா அவனை பார்த்து சொல்லுவோம், குத்துக்கல் மாதிரியே அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்கிய அப்படின்னு சொல்றது வளமை. ஆனா உண்மைய பாத்தீங்கன்னா நம்மளை போன்ற உணர்வுகளை பெற்ற ஒரு வஸ்துதான் கல். நம்மை போன்ற ஒரு உணர்வு பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், புகாரியில வருகிறது, இன்னி லஅரிஃபு ஹஜரன் பி மக்கா, நான் மக்காவிலே ஒரு கல்லை அறிவேன். அந்த கல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், கான யுஸல்லிமு அலா கபுல அய்யுபாத், நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பதாகவே வீட்டுல இருந்து வரும்போது அந்த கல் எப்போதுமே எனக்கு யுஸல்லிமு அலை, எனக்கு சலாம் சொல்லும், எனக்கு எப்போதுமே சலாம் சொல்லும். எனக்கு அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நான் இது சலாம் சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் தான் எனக்கு. இப்ப நபித்துவம் பெற்றதற்கு பின்பு நான் உணர்கிறேன், அது எனக்கு சலாம் சொன்னது. நான் இன்னமும் அந்த கல்லை என்ன செய்வேன், இன்னி லஅரிஃபு ஹஜரன் பி மக்கா, அந்த கல்லு இன்னைக்கும் மக்கால இருக்கு, அந்த மக்கால இருக்கக்கூடிய அந்த கல்லை நான் இப்பொழுதும் அறிவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பதாக சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கும்போது, கல்லும் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, புகாரில வருது, உஹது ஜபலின் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, உஹது மலை இருக்குது, உஹது மலை, அந்த உஹது மலை முஃமினான மனிதர்களை நேசிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்களும் நாமளும் அந்த உஹது மலையை நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு நேசம் என்பது யாருக்கு ஏற்படும், உணர்வு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் நேசம் என்பது ஏற்படும். அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த உஹது ஜபல், அந்த உஹது மலை என்பது நுஹிப்புனா, நம்மை நேசிக்கக்கூடியதாக இருக்கு. நம்மை என்றால் முஃமினான மனிதர்களை நேசிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்களும் நாமும் அதை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி அதே புகாரியில வரக்கூடிய இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, 4 பேர் சேர்ந்து மேல உஹதுல ஏறுறாங்க. சைத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதன் வ அபூபக்கர் வ உமர் வ உஸ்மான்.
4 பேர் ஏறிட்டாங்களா, ஏறினதுக்கு பின்னாடி அந்த உஹது மலை நடுங்குங்க, கொஞ்சம் நடுங்க குலுங்க ஆரம்பிக்கும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா உஹதே, கொஞ்சம் அமைதியாக, இன்னமா அலைக்க நபியுன் வ சித்திகுன் வ ஷஹீதா. எதுக்கு இப்படி ஆட்டம் காணுகிறாய்? உன் மீது இருக்கிறது யார்? உன் மீது இருப்பது நபியும், ஒரு சித்திக்கும் 2 ஷஹீதுகளும் தான் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி. இங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் நபியும் சித்திக்கும் உமர் இப்னு கத்தாபும் உஸ்மானும் என்று சொல்லல. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்க சித்திக்கும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நார்மல் வஃபாத் ஆவாங்கன்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுடைய வஃபாத்து ஷஹீதான வஃபாத் இல்ல, நார்மலான வஃபாத். இங்க 2 பேர் ஷஹீத் ஆவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யூதனால் கொலை செய்யப்பட்டு ஷஹீத் ஆவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காரிஜியாக்களின் மூலமாக கொலை செய்யப்பட்டு ஷஹீத் ஆவார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே சொல்றான். இது முன்னாடி இது எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இது அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமான முறையிலே சில செய்திகளை அறிவிப்பார். எல்லா செய்திகளையும் ஆலிமுல் கைப், மறைவான ஞானங்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குதுன்னு நினைச்சிடக்கூடாது. இங்க என்னன்னா, அல்லாஹு தஆலா சில செய்திகளை விசேஷமாக அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்திருந்தார். அந்த அறிவித்திருந்த விஷயங்களில் உள்ளதுதான் இது. ஆக இங்க கவனிக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் மேல நாங்க தான் இருக்கிறோம், எதுவும் இது பண்ண வேணாம், கொஞ்சம் அமைதியாக இரு என்று சொன்னவுடன் அது அமைதியாக இருந்தது என்று சொன்னா, கிட்டத்தட்ட அது ஒரு ஜான்வர் மாதிரி தானே, ஒரு மிருகம், ஒரு உயிரினம் இருக்கிற, அதை நம்ம சொன்னாக்க எப்படி சொல் பேச்சு இது மாதிரி தான் இருக்கிறது என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இது போக ஹஜ்ருல் அஸ்வத்தை குறித்து பேசுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ருல் அஸ்வத் நம்ம பார்க்கணும். ஹஜ்ருல் அஸ்வத்தை நம்ம முத்தமிடுகிறோம், தடவுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமீதியில வருகிறது, இப்னு மாஜாஹ் வருகிறது, வல்லாஹி லா யஸ்புதன்ன அல்லாஹு தபாரக வ தஆலா யௌமல் கியாமத்தி லஹு ஐனானி யுப்சிர் பிஹிமா வ லிசானுன் யன்திகு பிஹி வ யஷ்ஹது அலா மன் இஸ்தஸ்லம பிஹக். அது கியாமத்துடைய தினத்திலே ஹஜ்ருல் அஸ்வத்திற்கு அல்லாஹு தஆலா 2 கண்களோடும் பேசக்கூடிய நாவையும் அல்லாஹு தஆலா கொடுப்பார். அந்த ஹஜ்ருல் அஸ்வத் தன்னை யார் வந்து தொட்டு இஹ்லாஸான முறையிலே வந்து தொட்டு முத்தமிட்டார்களோ அந்த நபர்களை அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கை காட்டி ஷஹாதத்து சொல்லி அவர்களுக்காக சிபாரிசு செய்யும் அல்லாஹ்விடத்திலே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை. இது மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், அந்த கற்களுடைய அற்புதங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஹஜ்ஜுடைய நேரத்துல எல்லாமே ஜம்ராத்து கல் எறியும் இல்லையா, ஜம்ராத்து கல் எறியும். கல் எறிகிறதுக்கு ஒவ்வொரு ஹாஜிமார் முஸ்தலிஃபா அப்படின்ற இடம், அந்த முஸ்தலிஃபால தான் நம்ம என்ன செய்வோம், கல் எடுப்போம். கல் எடுத்துச்சு, ஏன்னா அங்க வந்து பொடி கல் நிறைய கிடைக்கும், அதனால நம்ம கல் எடுத்து. ஒரு ஹாஜி எத்தனை கல் எடுப்பாரு, எத்தனை கல் அவருக்கு தேவைப்படும்? கிட்டத்தட்ட 70 கல் தேவைப்படும். அவருக்கு 70 கல் தேவைப்படும், பொடியா கல் எடுக்கும். இப்ப கல் எடுக்கிற என்ன அந்த கல் எடுத்து எப்படி எறிவாங்கன்னா, அந்த பெருநாள் அன்றைக்கு ஜம்ரத்துல் குபுரா இருக்க பெரிய அந்த கல் மொத்தம் 3 இருக்கும், பெருசு, மீடியமா இருக்கிறது, அதுக்கப்புறம் ஷார்ட்டா இருக்கிறது, ஜம்ரத்து சுகுரா என்று சொல்லுவோம். இப்ப ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு துல்ஹஜ் பிறை 10ல நாம என்ன செய்வோம்னா, அந்த பெரிய கல்லுக்கு மட்டும் 7 கல் எறிவோம். மீதி இருக்கக்கூடிய ஹஜ்ஜு முடிச்சு நம்ம எஹ்ராம் எல்லாம் கழிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஐயாமு தஷ்ரீக் 3 நாள், இந்த 3 நாள்லயும் நம்ம மினால தங்கிட்டே வந்துட்டு அந்த 3க்குமே கல் எறிவோம். 3க்குமே, இதுக்கு 3, இதுக்கு 3, இதுக்கு 3, அப்ப 21 3 நாளைக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது மொத்தமா 63, அது ஒரு 7, 70 கல்லு ஒரு ஹாஜிக்கு தேவை. மொத்தம் எத்தனை ஹாஜிகள் போறாங்க? லட்சக்கணக்கான, பல லட்சக்கணக்கான ஹாஜிகள் இல்லையா? பல லட்சக்கணக்கான ஹாஜிகள் 70 கற்களை சுமக்கிறார்.
சுமந்து கொண்டு அந்த கல்லை போய் எறிகிறான். புரியுதா? போட்ட கற்கள் அந்த இடத்துல விழுவு. எத்தனை காலமா இது நடக்குது? பல வருடங்களாக நடக்கும். பல நூறு வருடங்களாக என்ன செய்ய, பல ஆயிரம் வருடங்களா, 1400 வருடங்களா இது நடந்துட்டு இருக்குல்ல. என்றைக்காவது கவர்மெண்ட் வந்து அதை வந்து அந்த கல்லெல்லாம் என்ன ஆகுது? போடக்கூடிய கல் என்ன ஆகும்? கவர்மெண்ட் எடுத்து அங்க போய் கொட்டுதா திருப்பி? இல்லையே. அங்க உள்ள கல்லை எடுத்துட்டு வந்து இங்க கொட்டுது இல்ல. அங்க உள்ள கல் இந்நேரம் என்ன ஆயிருக்கிறோம்? வேற இடமா இருந்திருந்தா அப்படியே குமிஞ்சு இருக்க, ஜம்பராத்து காணாம போயிருக்கு. ஆனா எத்தனை வருடங்கள், 1400 வருடங்களுக்கு முன்பதாக அந்த ஜம்ராத்தில இருந்த கல்லினுடைய அளவு என்னவாக இருந்ததோ அப்படியேதான் இருக்கிறது. அந்த கல் அப்படியேதான் இருக்கிறது. கல்லு எடுத்து எடுத்து இங்க முஸ்தலிஃபால கல்லு காணாம போயிருச்சு அப்படின்ற நிலையும் இருக்குதா என்றால் இல்லை. இன்று வரையிலும் அங்குதான் கல் எடுக்கிறார். கல்லு எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள், இங்கு வீசிக்கொண்டே இருக்கிறார்கள், இங்கு கல்லு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது, இங்கு கல்லு அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவினுடைய குதிரத்தை இங்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கல்லை பற்றி உண்டான செய்திகள் அப்படின்ற போது இந்த விஷயத்தை நாம வந்து விளங்குறோம். பொதுவா இந்த கல்லு எப்படிப்பட்டது அப்படின்றத குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். தும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة. இந்த கெட்ட பாவங்களை செய்து செய்து அவருடைய உள்ளங்கள் கல்லு மாதிரி கெட்டி போய்விட்டது, கெட்டியாக ஆகிவிட்டது என்று சொல்லுறாங்க. அதாவது இப்ப கூட இந்த பலஸ்தீனுடைய விஷயத்துல ஒருத்தவன் தன்னுடைய சகோதரி கிட்ட பேசுறான். இஸ்ரேல் ராணுவம் வந்து ஒருத்தன் பேசுறான். அந்த சகோதரி எப்படி கேட்கிறான், நீ போனிய பலஸ்தீன்ல எத்தனை பேரை கொலை செஞ்ச, இது பண்ண? எங்க யாருமே காணல. எந்த அவன் கோபமா பேசுறான், விரக்தியா பேசுறான். என்ன விரக்தியா பேசுறான்னா, எந்த குழந்தையுமே காணல, தேடி தேடி பார்க்க குழந்தைகளே காண அப்படின்றான். சரி நீ போய் ஒண்ணு கூட அப்ப சாவடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கணும். வரும்போது ஒரே ஒரு 12 வயசு சிறுமியை மட்டும், 12 வயசுக்கு ஒரு பொண்ணை மட்டும் அடிச்சேன், சாவடிச்சு சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவளே சொல்ற. இது ஒன்னதான் அடிச்சேன், வேற எதையுமே அடிக்கல. அப்ப அவனுடைய மனநிலையை பத்தியெல்லாம் பொதுவாகவே குழந்தை அப்படின்னு சொன்னாக்க, பொதுவா இப்ப நம்ம போயிட்டே இருக்கோம், யாராச்சும் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாங்க, அடிபட்டு கிடக்குறாங்க, இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ல யாராச்சும் பாக்குறோம் அப்படின்னு பொதுவா இயற்கையில கவலை வரும். அதே குழந்தைகள் அடிபட்டு கிடந்தாக்க ரொம்ப கவலை வரும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். சின்ன குழந்தைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஈவு இறக்கமா. ஆனா இவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை பார்த்து தேடி கொள்ளக்கூடிய மிருகங்களாக. இதைதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்களுடைய உள்ளங்கள் அப்படியே பாவத்தின் காரணத்தினால் இறுகி இறுகி எப்படி ஆயிடுனா, ஃபஹியக்கல் ஹிஜார், அது கல்லு மாதிரி கெட்டியாயி, அவ் அஷத்து கஸ்வா, அல்லது அந்த கல்லை விட மிக கெட்டியானதாக ஆகிது, இரும்பு மாதிரி அது வந்து அது ஆகிவிடுகிறது என்பதாக அல்லாஹ் தஆலா கோபத்துல சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்ல கல்லோட இவங்களை எல்லாம் உதாரணம் காட்டும். இவனுடைய உள்ளத்தை கல்லோட என்ன செய்யக்கூடாது, உதாரணம் காட்ட. ஏன்னா கல்லு பரிசுத்தமானது. சில கல் இருக்கு, கற்கள் இருக்கிற, அது அல்லாஹுடைய பயத்துல அழுது அழுது ஆறுகளை உருவாக்குகிற, ஊற்றுகளை உருவாக்குகிற. அருவியெல்லாம் ஊத்துது அல்லாஹுடைய பயத்துல அது அழுத கண்ணீர் துளிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவைகள் சில கற்கள் எல்லாம் இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய பயத்தினால அவைகள் பிளந்து அதிலிருந்து தண்ணீர் ஊற்றுகள் வெளியே வரக்கூடியதாக. சில கற்கள் இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய பயத்தினால அது அப்படியே குலுங்கி அப்படியே உடைந்து கீழே விழக்கூடியதாக. உடைஞ்சு இயற்கையில நார்மலா இருக்கிற கல்லு திடீர்னு எதுக்காண்டு உடஞ்சு கீழே விழுது? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹுடைய அல்லாஹுடைய பயத்தினால அது அப்படியே அழிந்து நடுங்கி அப்படியே கீழே விழுந்து உடைந்தது. எனவே இந்த கற்களை கொண்டு அந்த கெட்டு போன மோசமான அவருடைய உள்ளத்தை உதாரணம் காட்டக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் பக்கராவிலே சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கும்போது பொதுவாகவே இந்த கற்களுடைய இதை. சரி, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கை தடியால அடிச்சாங்க, இந்த கல் எந்த கல்?
இந்த கல்லு எந்த கல்லு அப்படின்னு சொல்லும்போது ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க புகாரில வரக்கூடிய செய்தி, காலத்து பனு இஸ்ராயில் யக்தஸிலூன குரான், அவங்களுடைய ஒரு பழக்கம் இருந்துச்சு, நிர்வாணமாக குளிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நிர்வாணமாக குளிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக அந்த பனு இஸ்ராயேலர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தனியா போய் குளிக்கக்கூடியவர். இது இன்னைக்கு கூட இருக்கு இல்லையா? இன்னைக்கு கூட வெறுமனே உள்ளாடை மட்டும் போட்டுக்கிட்டு குளிக்கிறது, அது இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு. ஒன்றுமே இல்லாமல் குளிக்கக்கூடிய பழக்கம். இது யூதர்களுடைய பண்பு. அன்னைக்கே பனு இஸ்ரவேல்கிட்ட இது இருந்துச்சு அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்ஷன் பண்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தனியா போய் குளிக்கக்கூடியவர்களாக. இந்த நேரத்துல இவர்களுடைய ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து இவங்க எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவருக்கு அவருடைய மறைவிடத்துல குறை இருக்கிறது, அவருடைய மறைவிடத்துல பெண் உறுப்பு இருக்கு, எனவேதான் இங்க இது மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு குளிக்கிறாரு, நம்மள மாதிரி ஃப்ரீயா குளிக்கல அப்படின்னு சொல்லி அவதூறுகளை கிளப்பினார். இப்ப அல்லாஹு ஜல்ல ஷானுவத்தால இந்த அவதூறை அகற்ற வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சான்னா, இவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு நாள் குளிச்சுக்கிட்டு இருந்து, குளத்துல குளிக்கிறதெல்லாம் தெரியும், நம்ம ட்ரெஸ்ஸை கலட்டி கல்லு மேல வச்சுட்டு குளிப்போம். அது மாதிரி கல்லுல வச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கல்லு இவருடைய ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு ஓடி. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கல்லை துரத்திக்கிட்டே போறாங்க. துரத்த கடைசியாக அந்த கல்லு எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த யூதர்களுடைய அந்த இடத்துக்கு போனோம்னா அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது உண்டான அவதூறை அகற்றி விட்டான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சுட்டி காண்பிக்கிறான். இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கல்லு எப்படி ஓடும்? கல்லு, அந்த கல்லு தான் இந்த கல்லு என்பதாக சில முஃபஸ்ஸிர்கள் குறிப்பிடுறார். சரி, இங்க நாம கவனிக்க வேண்டியது, கல்லு எப்படி ஓடும்? கல்லு ஓடுமா என்று பார்த்தால் இன்னைக்கு கூட இருக்கு. கலிபோர்னியால ரேஸ்ட் ரேக் பிளேயா என்று சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ், அந்த இடத்துல 300 கிலோ எடை கொண்ட கற்கள், அந்த கற்கள் தினசரி அது நகர்ந்து செல்லக்கூடியவைகளாக, தினசரி நகர்ந்து செல்லக்கூடியதாக. அது எப்ப நகரும்னா, கோடை காலம் அல்லாத மற்ற காலத்தில் மட்டுமே அவைகள் நகர்ந்து செல்லக்கூடியவைகளாக இருக்கிறது அப்படின்றது இன்னைக்கு வரை சயின்ஸ் ரீதியா அதை ஏன் அது அது எப்படி நகருது, எதனால் நகருது என்பதாக யாருனாலையும் அதை ஒழுங்கா சொல்ல முடியும். அது மாதிரி சில கற்கள் இருக்கிறது. ரஷ்யாவில காம்சட்கா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, ரஷ்யால காம்சட்கா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில 4 கிலோமீட்டர் தொலை தூரத்துல இருக்கக்கூடிய பெரிய மலை, அந்த மலையில உள்ள கற்கள், மொத்த மலையினுடைய கல்லே எப்படிப்பட்ட வித்தியாசமான கல்லுன்னா, அந்த கல்லுல எந்த பகுதியை நீங்க வெட்டி தண்ணியில போட்டாலும் மிதக்கக்கூடிய தன்மை கொண்டவை. சாதாரணமா பொடிக்கல்ல போட்டாலே தண்ணிக்குள்ள போயிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மலையில இருந்து எந்த கல்லை நம்ம தூக்கி போட்டாலும் அந்த கல்லு மிதக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது. இந்த ஓசூர்ல இருக்கக்கூடிய மிலித்திக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்துல உள்ள ஒரு மலையில், அந்த மலையில சில கற்கள், அந்த கல்லை நீங்க சாதாரணமா கல்லை வச்சு தட்டுனீங்கன்னா இரும்புல அடிச்சாக்க என்ன டிங் டிங் சவுண்ட் வருமோ அந்த சத்தங்கள் வரக்கூடிய விதமாக அந்த கற்கள், அந்த மலை இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க. அதே மாதிரி நம்ம நாட்டு திருநெல்வேலியில திசையான்விளை என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு கிணறு, அந்த கிணறுல ஒரு பெரிய கல்லு, அந்த கல் எப்படிப்பட்ட தன்மை கொண்டதாக இருக்குதுன்னா, இயற்கையிலேயே இப்ப கூட சரியான மழை பெஞ்சதுல, ஆனா அந்த கிணத்துல போய் பார்த்தாக்க தண்ணியே, அந்த கிணத்துல போய் தண்ணியே என்னன்னா, அந்த கிணத்துல இருக்கக்கூடிய அந்த பெரிய பாறாங்கல், அந்த கல்லு எப்படிப்பட்ட தன்மை கொண்டதுன்னா, சாதாரணமா 50 முதல் 60 கன அடி தண்ணீரை உரியக்கூடிய தன்மை கொண்டது. எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அந்த தண்ணிய உரியக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி திருமலை அந்த ஊர்ல இருந்து மலையாம்பட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி வரையிலும் அந்த இதுல இருக்கக்கூடிய இதுல பார்த்தீங்கன்னா, குறிப்பா ஏரியூர் என்று சொல்லக்கூடிய அந்த மலைகள், பிரம்மாண்டமான மலைகள், நம்ம கதவு ஹைட் இல்ல, பிரம்மாண்டமா ஒரு பெரிய பில்லருடைய சைஸ்ல இருக்கக்கூடிய கல்லு
வேறொரு கல்லின் மீது நிக்குதுன்னா எப்படி நிக்குதுன்னா விரலுடைய சைஸ் அளவு தான் ஒரு கல்லு. அந்த கல்லுக்கு மேல இன்னொரு கல்லு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்லு நிக்குது. விரல் சைஸ் அளவு தான் அது ஒட்டிக்கு. மீது இருக்கக்கூடிய அந்த பகுதி அப்படி. இதுல ரொம்ப ஆச்சரியமான அந்த கல்லுக்கு மேல மேல கற்களை அல்லாஹு தாலா அடுக்கி வைத்ததை பொறுத்து 300 வருடங்களாக அவைகள் அப்படியே நிற்குது. பல பல மலையே ஒரு கல் இல்ல, மலையே அப்படிதான் பல இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ்வினுடைய குதிரத்தை கற்களின் மூலமாக அல்லாஹு தாலா பல இடத்துல வெளிப்படுத்தக்கூடிய செய்திகளை நம்ம. எனவே தான் அல்லாஹு தாலா இங்கு கல்லை அடியுங்கள் என்பதாக சொல்ல அதிலிருந்து தண்ணீர் வந்தது. பன் பஜரத் மின் ஹுத்னத்தா அஷரத் ஐனா, அதிலிருந்து 12 ஊற்றுகளாக வந்தது. அந்த 12ன்றது எதுக்காண்டி நம்ம சொன்னோம், அவங்க 12 கூட்டமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட்டம் ரொம்ப எல்லாத்தையும் மொத்தமா விட்டாக்கா எவனாச்சும் அடிச்சுக்குவான். தெரியும்டா என்னுடைய குடும்பத்துல உள்ளவன் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே தான்டா நீ அடிச்சேன்னு சொல்லி சண்டை வரும். அப்படி வரக்கூடாது என்பதற்காக சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா வாழுங்கப்பா அப்படின்றதுக்காக அல்லாஹு தாலா 12 ஊற்றுகளை அமைத்து அல்லாஹு ஜல்ல தாலா நீங்கள் என்ன செய்யுங்கள், குழு ஒஷ்ரபுமே ரிஸ்கில்லாம், எந்த கவலையுமே இல்லை. அல்லாஹ் வானத்திலிருந்து மண்ணு செல்வாவை இறக்கிட்டான், உங்களுக்கு தண்ணியை கொடுத்துட்டான், சந்தோஷமா நீங்க இருங்க. ஒரே ஒரு விஷயம், பூமியில வரம்பு கடந்து செயல்படாதீர்கள். என்ன வரம்பு கடக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழ்வதற்கென்று சில ஒழுக்க முறைகளை நான் சொல்லி இருக்கிறேன். அந்த ஒழுக்க முறையை மட்டும் நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருங்கள். மற்றபடியில நாம அல்லாஹு தாலா விரும்புறது இந்த துனியாலே நீ ஒழுங்கா வாழாத, எல்லாமே சேர்ந்து காட்டுக்கு போயிருங்க. இன்னைக்கு சில பேர் சொல்லிட்டு இருக்கா மலைக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி. அப்படி எல்லாம் இல்ல. நீ இந்த துனியால வாழும்போது நல்ல முறையில வாழு, நல்ல இரு. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஷரியத்திற்கு உட்பட்ட வாழ்க்கையை நீ கடை. இது மட்டும் உன்னுடைய வாழ்க்கை முறையை ஒழுக்கமான முறையிலே அமைத்துக்கொள் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னேன். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லை என்பதை அல்லாஹு ஜல்ல சொல்வதன் மூலமாக நமக்கு இந்த இடத்துல அல்லாஹனுடைய குதிரத்தை இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். அல்லாஹனுடைய உபகாரத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். அல்லாஹு தாலா நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன, எல்லாத்தையும் இந்த உலகத்துல அனுபவிச்சுக்கிட்டு அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடியவனாக நீ இருக்காதே என்பதை தான் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். அதை அல்லாஹு ஜல்ல தாலா அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட அவனுடைய திருப்பொருத்தத்தை மையமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கைகளிலே செயல்படக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக. ஆகிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.